கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் பார்க்க போகிற வசனம் என்னென்னா, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் எப்போ கிடைக்குமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். அவரால் மீட்கப்பட்டவர்கள்னால் அவரால் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம பாவங்களை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டோன்னா நம்மள்ட்ட என்ன இருக்குமா? சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் இருக்குமா? சஞ்சலம், தவிப்பு எல்லாம் ஓடி போகுமா? நம்மள்ட்ட பணம், பொருள் எல்லாம் இருக்குன்னு சொல்லலை. பாவத்தை விட்டு மனம் திரும்பி நீங்கள் வழி நடந்தால் பணம், பொருள் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து சேரும் அப்படின்னு சொல்லலை. ஒரு என்ன இருக்குமா? சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குமா? நமக்கு தேவை சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம இந்த உலக வாழ்க்கையை விட்டு போனதுக்கப்புறம் பரலோகத்தில் போய் பிரவேசிக்கணும், அதுதான் இருக்கணும். ஸோ அதுதான் இங்கே சொல்லப்படுது. நம்ம உலக வாழ்க்கையிலே மூழ்கி இருக்கக்கூடாது. பணம், பொருள், ஆசை இதிலே மூழ்கி இருந்தோன்னா நம்ம பாவத்தில் மூழ்கி போயிடுவோம். நம்மளுக்கு பாவம் நல்லது எது, கெட்டது எது அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம கடவுளுக்குள்ளே பிரவேசிக்கணும், அதுதான் நம்ம மெயின் திங்காக இருக்கணும். அதான் அங்கே சொல்கிறாங்க, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சின்னு என்னது? அழியவே அழியாது. இப்போது நம்மளுக்கு ஒரு காரியம் நடக்க வேணும் அப்படின்னு சொல்லி நடந்துருச்சு அப்படின்னா ஒரு 2 நாளோ 10 நாளோ இல்லை ஒரு வருஷமோ அந்த சந்தோஷம் இருக்கும். அந்த மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்குமா? சத்தியமாக இருக்காது. ஆனால் அவரால் மீட்கப்பட்டவர்கள், அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களோட மகிழ்ச்சி எப்படி இருக்குமா? நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். அந்த மகிழ்ச்சி அழிவே கிடையாது. வேறு ஏதாவது காரியம், நம்மளுக்கு ஒரு பணம் வந்துருச்சு, இல்லை ஒரு காரியம் நடந்துச்சு, இல்லை இவ்வளவு பொருள் நம்மளுக்கு கிடச்சிருச்சுன்னா அந்த ஒரு நிமிஷம், அந்த ஒரு வருஷம், இல்லை ஒரு வருஷமோ 2 வருஷமோ 10 வருஷமோ அந்த மகிழ்ச்சி இருக்கும். அதுக்கப்புறம் அது மறைஞ்சி போயிடும். ஆனால் நித்திய மகிழ்ச்சி எப்போ இருக்குமா? அவரால் மீட்கப்பட்டவர்கள்கிட்ட மட்டும்தான் அந்த நித்திய மகிழ்ச்சி இருக்கணும். அப்போ நம்மளுக்கு யோசித்து பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு அழிவில்லாத மகிழ்ச்சி தேவையா, இல்லை இந்த சொற்பமான காரியங்கள்னால நடக்க வேண்டிய மகிழ்ச்சி தேவையா? யோசித்து பாருங்கள். உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி தேவைன்னா அவரால் ரட்சிக்கப்படுங்க. எப்போன்னா நம்ம பாவங்களை விட்டு விலகி மனம் திரும்பி அவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழும்போது அவரால் மீட்கப்படும் போது நம்மளுக்கு நித்திய மகிழ்ச்சி கிடைக்கும். அதுதான் அந்த வசனம் நம்மளுக்கு உணர்த்துது.